இரட்சகர் அவர். அந்த இரட்சகருடைய ரட்சிப்பை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திற்குள் ரட்சிப்பு இல்லை. ஏன் ரட்சிப்பு இல்லைன்னா எல்லாம் அப்படியே தன்னை பார்க்க தெரியல, அவங்களையே அவங்களுக்கு பார்க்க தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அவங்க பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை, என்ன அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, அந்த மருத்துவர் என்னை சரியா பார்க்கல, அந்த பாஸ்டர் என்னை பார்க்கவே இல்லை, அந்த வீட்டுக்கு போனேன் அவங்க என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்க்க தெரியல, எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியல. அப்படி நாம் மேம்படுவதாக பார்வையை குறித்து நாம் பார்க்க போவோம். முதல்ல யார் நம்மளை பார்த்தாலோ பார்க்கலையோ, நம்மளை நமக்கு பார்க்க தெரியணும். நம்மை நாமே நிதானித்து அறிகிற அறிவு நம்மிடத்துல இருக்கணும். இந்த அறிவு இல்லாத பட்சத்துல அறிவாளிகள் எல்லாம் தேடி போக வேண்டியது. நம்ம அறிவாளின்னு நினைக்கிற மருத்துவர், மருத்துவமனை இதெல்லாம் தேடி போய் அங்க போனா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், இங்க போனா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், நம்ம அலைகிறோம். இந்த அலைச்சலுக்கெல்லாம் காரணம் நாம அறியல. நம்மை நாம் நிதானித்து அறிகிற அறிவு நமக்கு இல்லை. நம்மள முதல்ல பார்க்க தெரியல. முதல்ல நம்மை நாம் பார்க்கணும். என்ன நாம் பார்க்கணும்? நான் என்ன நாம் பார்த்துக்கிறேன், என்ன பார்க்கறதுக்கு யாரும் வேண்டாம். ஆனா என்னைய நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பார்க்கிற தேவன் ஒருவர். என்ன நான் பார்த்துட்டேன்னா போறோம், என்ன நான் கவனிக்கிறேன் அப்படின்னா என்ன பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ உங்களை பார்க்கறதுக்கு யாராவது வர்றாங்களா? எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்னை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை, நான் ஒத்தையா இருக்கிறேன் இப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நம்மை நாம் நிதானித்து அறியாததே. நம்மை நாம் நிதானித்து அறியாததே, நமக்கு பார்க்க தெரியாதது நம்ம பிரச்சனை. கர்த்தர் நம்மை பார்க்க எப்படி பார்ப்பாருன்னா, நம்ம இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயம் நல்லா இருந்ததுன்னா அவர் பார்க்கிறார். அவருடைய ஏம் என்ன அப்படின்னா, ரட்சகருடைய ஏம் என்னன்னா நம்மளை எல்லாம் ரட்சிக்கணும், நம்மளை எல்லாம் ரட்சித்து ரட்சிப்பின் பாதையில நடக்கணும், அவருடைய வழியில நம்ம நடக்கணும்னு தான் அவருடைய விருப்பம். நம்ம எங்கேயோ நடக்கிறோம், நம்ம நடத்த தெரியுறதெல்லாம் சரியில்லை, பார்க்குற பார்வையும் சரியில்லை, நம்மளை நாம கவனிக்கவும் இல்லை. இதனாலதான் மிகப்பெரிய சீரழிவுக்கு போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா கர்த்தர் பார்க்கிறார், பார்த்தது நல்லது அப்படின்னு. அவர் பார்க்கிற விதமே வேற. நம்ம பார்க்கறதெல்லாம் அவங்க நல்லா இல்லை, இவங்க நல்லா இல்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. இதனாலதான் நமக்கு கம்ப்ளைண்ட். முதல்ல நம்மளை பார்க்க தெரியல, அப்ப அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம், மற்றவர்களை நம்ம எப்படி பார்க்க முடியும்? கர்த்தனால ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதி ஆகமத்துல கர்த்தர் பார்க்கிறாரு. ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் அதோடைய 31வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் அதோடைய 31வது வசனம். அவர் முதல் முறையா பார்க்கறாரு பாருங்க. பார்க்கும்போது அவர் அப்படியே ஆச்சரியப்படுறாரு. அப்பா இது சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு பார்க்கிறாரு. அந்த பார்த்து அவர் நல்லதுன்னு நினைக்கிறார். வசனத்தை நம்ம வாசிக்க கேட்குமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதோடைய 31வது வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாகி சாயங்காலம் விடியற்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் அது முதல்ல சாயங்காலத்தான் பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய சாயங்காலமே கிடையாது, தூக்கமே இல்லை, ஃபுல்லா மொபைல பார்த்துட்டே இருக்குது, சீரியல் பார்த்துட்டே இருக்குது. அப்ப சீரியல் என்ன செய்யும்? இப்ப நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நம்மளை பார்க்கவே நல்லா இல்லை, அதனால அவர் பார்க்கவே மாட்டேன். நாம புரியுதோ இன்னும் தெரியல, புரியணும் உங்களுக்கு. நல்லது என்று கண்டார். உங்களை பார்த்தா நல்லாவா இருக்கிறீங்க, இன்னைக்கு பாசனை பார்த்தா நல்லாவா இருக்குது, விசுவாசிகளை பார்த்தா நல்லாவா இருக்குது, ஜம்மு இருக்காண்டா அப்பதான் பார்க்க வருவாங்க, அப்பதானே கர்த்தரும் பார்ப்பாரு. அவர் பார்த்து நல்லது என்று கண்டார். இப்போ உங்களையும் என்னையும் பார்த்து நல்லதுன்னு சொல்ல
இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்கிற நன்மை சகோதரே சகோதரியே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் பார்க்கணுமா? உங்களை நீங்க பார்க்கணும். நம்மளை நாம நிதானித்தரணும். இன்னைக்கு எல்லாமே மேக்கப்ல போயிட்டு இருக்குது, மேக்கப்ல தான் போயிட்டு இருக்குது. பியூட்டிஷன்ல போயிட்டு லிப்ஸ்டிக் போடுறது, கண்மை போடுறது, ஐலைனர் போடுறது, இதெல்லாம் போடுறாங்க. போட்டு அப்படியாவது அழகுபடுத்தி 4 பேர் பார்த்தா நல்லா இருக்கணும். யாரு பார்த்தாலும் வேஸ்ட் தான். கடைசியா நம்மளை பார்க்குறவங்கள நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. கர்த்தர் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு பிள்ளை அழகா இருந்தா நமக்கு பார்க்க தோணதே இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எடுத்து அந்த பாப்பாவை எடுத்து முத்தணும்னு தோணுது இல்லையா? பார்க்கணும்னு தோணுது இல்லையா? அப்படி நம்முடைய அழகின் மீது, இயற்கையான அழகின் மீது அவர் அவ்வளவு கவனம் செலுத்துறாரு. ஹல்லேலூயா. கவனம் செலுத்தி பார்த்தாரு. பார்த்துட்டு நல்லது, ஐயோ என் பிள்ளை நல்லது, நம்ம பிள்ளை நல்லது அப்படின்னு சொன்ன, என் பிள்ளை நல்லா இருக்கு, என் பையன் நல்லா இருக்கிறான், என் பொண்ணு நல்லா இருக்கிறா, இப்படின்னு சொல்ற வார்த்தை நம்ம இருக்குதா? இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இது மாதிரி நம்ம பண்றோமா பார்க்கணும். நம்மளை கவனிக்கணும். நம்மளை நாம நிதானித்து அறிகிற பொழுது கர்த்தர் அதை பார்த்துட்டு நல்லது அப்படின்னு, கர்த்தர் நல்லது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இருப்போம்? அவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம். நல்லா இருக்கிறப்பா, நீ நல்லா இல்ல சார், உடம்புக்கு நல்லா இல்லை சார், உடம்புக்கு முடியல, நலம் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்தா, ஏன்னா நமக்கு நிறைய சொல்லி இருக்குது. நான் கொஞ்சம் வசனங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க இதை கேட்குற, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இல்லைன்னா அதுவும் நல்லா இல்லைன்ட்டு போயிடுவேன். ஒரு பார்க்கவே சைக்கிள்லப்பா, நீ நல்லாதான் இருக்க. அவரு ஆதி ஆகமத்துல அவருடைய பார்வையை பார்க்கறது நல்லா இருக்கு, பார்க்கிறாரு, நல்லது என்று கண்டார், காண்கிறார். ஒரு பார்க்கிறாரு, நல்லது என்று வசனம் திருப்பி திருப்பி நீங்க பார்க்கணும், அண்டர்லைன் பண்ணி வாசிக்கணும். இதெல்லாம் நம்ம முக்கியமான ஆழத்துவமான வார்த்தைகள். இன்னும் நம்ம அதே ஆதி ஆகமத்துல 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கணும். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும், சகலவித விருட்சங்களையும், பார்வைக்கு ரொம்ப அழகு. நமக்கு ஒரு ஆப்பிளை பார்த்தா என்ன அழகு, ஒரு ஆரஞ்சை பார்த்தா என்ன அழகு, இதெல்லாம் அவர் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிறார். பார்வைக்கு அழகு. நமக்கு சிலதை பார்க்க தெரியல, மழையை பார்க்க தெரியல, மழை பெய்யுதா, அந்த மழை பெய்யறத பார்க்க தெரியல. என்ன சும்மா மழை பெஞ்சிட்டே இருக்கு, மழையை திட்டுறோம். கொஞ்சம் உஷ்ணம் வந்துடக்கூடாது, வெயில் அடிச்சிடக்கூடாது. வெயில் அடிச்சாச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? இது ரொம்ப வகையா இருக்கு, கட்டாவது ஏசி எப்படியாவது போடணும், அவ்வளவுதான், எப்படியாவது ஏசி போடணும். அந்த உஷ்ணத்தை அனுபவிக்கணும். அது நல்லதுன்னு பார்க்கணும். இது நல்லது, இந்த வெயில் நல்லது, இந்த மழை நல்லது, இந்த மேகம் நல்லது, இதெல்லாம் பார்க்க தெரியல. இன்னைக்கு அசுத்தவான்களுக்கு இது பார்க்க தெரியாததுனாலதான் பெரிய பிரச்சனை, அசுத்தவான்களாக இருக்கிறார். ஸோ அவர் பார்க்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த வார்த்தையை கேட்கிற, என்னை கேட்கிற என் அருமையான சகோதரனே சகோதரி, நல்லா இருக்கலாம். நீங்க முதல்ல நம்ம நாம் நிதானித்து அறிவோம். சுகரு, பிரஷரு, அல்சரு, கேன்சர் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை சார், நல்லா இல்லைன்னா அவர் பார்க்கவே மாட்டார், பிடிக்க. அவர் அவ்வளவு தூரம் பார்க்கிறாரு. பாருங்க, பார்வையை குறித்து இந்த நாளிலே நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. பார்க்க தெரியணும், நிறைய பேருக்கு பார்க்க தெரியல. அதனாலதான் இன்னைக்கு சபைகள்லையும் பயங்கர கூட்டம். பாஸ்டருக்கு கவனிக்க முடியும், பாஸ்டருக்கு யார் யார் வந்திருக்கிறா தெரியல. ஆனா பிரதான மேம்பர் ஒரு ஆடு காணாம போச்சு, ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த ஆடை தேடி போயிட்டு எங்க போச்சு, ஒண்ணு மந்தையில ஒண்ணு காணல. இது மந்த புத்தி இருக்கிற இந்த மந்த புத்திக்கு எப்படி தெரியும் இந்த மந்தையில ஒண்ணு போச்சதுன்னு? ஒரு ஏராளமான கூட்டம், இடத்த சொல்ல விரும்பல, பயங்கர கூட்டம், நேரெல்லாம் பிடிச்சி போறாங்க. ஆனா அந்த பேசுற பேச்சை கேட்க போறாங்க, கர்த்தருடைய வார்த்தை தான் பேசுறாரு. ஆனா அந்த ஆளுக்கு இவங்க வந்திருக்கிறாரா போயிருக்கிறாரா ஒண்ணுமே தெரியல. மேல் பண்ணிவிட்டா பார்க்கணும், கண்காணியானவன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வசனம் எடுத்து ரொம்ப நேரம் ஆகும். பார்க்க தெரியும், பார்வை நம்ம எப்படி இருக்கணும்? பார்வை முதல்ல நம்மளை பார்க்க தெரியும். நம்மளை பார்த்து நம்ம சூப்பரா இருக்கணும், அவர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, பார்த்துட்டு நல்லது அப்படின்னு. இப்போ கர்த்தர் உங்களை நல்லதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பிசாசே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் எங்க பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பிசாசு மேல. அந்த பிசாசு இந்த
இந்த பிசாசு இந்த பிசாசு அந்த பிசாசு. ஆமா, இப்ப எல்லாமே பாஸ்டர் கூட பிசாசு மாதிரி தான் தெரியுது. பாஸ்டருக்கு விசுவாசி பிசாசு மாதிரி தெரியுது. அப்பா பிசாசு வந்துட்டு ஐயோ சாமி அப்படி. ஏன்னா பார்க்க தெரியல. ஏன் பார்க்க தெரியலன்னா அவங்களுக்கு நம்மை நிதானித்து அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க பார்த்துக்கிட்டா போதும். என்னை நானே பார்த்துக்கிறேன், என்னைய நானே பார்த்துக்கிறேன், நானே என்னைய பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அப்ப பார்க்க தெரியும். ஆதி நாட்கள்ல அந்த ஆதாம் ஏவாள் 2 பேர் இருந்த இடத்துல பரமா பார்க்குது. பாருங்க, பாரதியார் வித்தியாசமா பார்க்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க, பார்க்குறேன். அதை வந்து பார்க்குது பாருங்க, யாரை பார்க்குது பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதோடைய 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்துட்டா யார் அதை பார்க்க? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டு வைக்கணும், நமக்கு தூக்கம் வரும். வேற அதை பார்க்கலன்னு வைக்கணும், நல்லா சப்பளம் சூப்பரா தூங்கிடும். இவன் யாரை பார்த்துட்டா? சர்ப்பத்தை பார்த்து விட்டா. இப்ப கை கால எல்லாம் ஒரு பேர் நடுக்கும். அது பேசுது போச்சு. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சமாவோ அபிஷேகம். ஆடை மேல கண்ணு போச்சுன்னா அந்த அபிஷேகம். காத்துக்கொள் வெற்றி கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் வெற்றி கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நம்மளை காத்துக்கணும். அதான் சொல்லுது, காத்துக்கோ, அபிஷேகத்தை காத்துக்கோ, ஒன்ன காத்துக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா, ஐயா நல்ல அபிஷேகத்துல இருக்கணும், ஐயா நல்லா இருந்தேன், அப்போ இப்போ நல்லாவே இல்லை, எங்களை நடக்க முடியல, உட்கார முடியல, கை தட்ட முடியல, நல்லா இல்லைன்னா சத்தியமா ஒண்ணு பார்க்கணும். முதல்ல நாம அதான் சொல்லுது, நாம நிதானித்து அறிகிற அறிவுக்குள் வந்து விடுவோம். அந்த அறிவுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கர்த்தரே பார்த்து நல்லது, அவர் ஒரு வார்த்தை நல்லதுன்னு சொல்லியாச்சுன்னா போதும், எல்லாமே நன்மை தான். நல்லது எல்லாமே நன்மையாக முடியும், எல்லாமே நமக்கு நன்மையாக முடியும். அப்ப நமக்கு என்ன தெரியல? பார்க்க தெரியாததெல்லாம் பிரச்சனை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாத்திரையாகும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, மோசேகிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ பாரு, உன்னை பார்த்துட்டு இருக்கிற பார்வை நீ பாரு. நம்மள சதிகாரங்க நிறைய பேர் பார்க்கறாங்க. இப்போ இவனை போய் பார்க்க சொல்றாரு, நீ பார் அப்படிங்கிற. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்வை பார்ப்பாங்க. ஒரு பார்வை பார்க்கணும். பிள்ளை நல்லா இல்லை, பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல, அதனால பார்க்கணும், அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒரு பார்வை பார்க்கணும். பார்க்கறாங்க எங்கே போய் சாமி. முதல்ல நம்ம பார்க்க தெரியல, பிள்ளைய பார்க்க தெரியல, அதனால யாருக்கிட்டே ஒரு பாரசாமி அப்படிங்கிறோம். கடைக்கண் பார்வை பட்டாலே போதும். அது எப்படி செய்ய தெரியல. கர்த்தர் நல்லவர். நம்ம நல்லா இருந்தோம், கர்த்தர் நம்மளை பார்க்க முடியுவாரு. இங்க ஒரு முக்கியமான தகவல் சொல்றாரு பாருங்க. எதிரி பார்வோன் என்கிறவன் எதிரி, அவனை பார்க்க சொல்ற, பாரு அப்படிங்கிற. வாசனை பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தர் மோசேயை நோக்கி உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கி அப்படின்னா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு மாதிரி உருன்னு பார்ப்பாங்க. உடனே நமக்கு வந்துட்டு சுத்தி போடணும் மூலையெல்லாம் போடுவோம், கண்ணு விழுந்துட்டோ. அதுதான் உள்ளது. நிறைய பேர் மூட நம்பிக்கைக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பார்த்துதான் போச்சு. நான் வீடு போட்டுட்டு இருக்கும்போது அவங்க பார்த்துட்டாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க, என் பிள்ளைய பார்த்துட்டாங்க, என் நகையை பார்த்துட்டாங்க, என் பணத்தை பார்த்துட்டாங்க, என் சாப்பாடை பார்த்துட்டாங்க. நீங்க முதல்ல பாருங்க. சோத்திரம். இதனால பார்வை பார்ப்பதற்காக இன்னைக்கு நிறைய போறாங்க. பார்த்துட்டு வரேன், ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன். ஆமா, ஆனா கர்த்தர் நம்மளை பார்க்க. நீங்க என்ன சொல்லுங்கன்னா, பா உன்னை பார்வனுக்கு, உன் எதிரிக்கு உன்னை நான் தேவனாக மாட்டேன். பாருங்க, கர்த்தர் நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னா, கர்த்தர் மோசையை நோக்கினா பார்த்து இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க புரிஞ்சுடுங்க. உங்களை இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. பார்த்து சொல்றாரு, பா உன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொறாமைப்படக்கூடிய அவர்களுக்கு உன்னை நான் சாமியா பார்க்கிறேன். சின்ன சாமி பெரிய சாமி எல்லாம் சொல்றாங்க, அவங்க கூட சூப்பரா சொல்றாங்க. ஆனா நம்மளாம் நம்மள சாமியா பார்க்கறதே இல்லை. உன்னை பார்வோனுக்கு, உன்னை பார்த்து
உன்னை சதிக்கு பார்த்து கொண்டிருக்கிற, உன்னை அப்படியே என்னடா முழுங்கலான்னு பார்த்து கொண்டிருக்கிற அந்த நபர்களுக்கு உன்னை அவர் தெய்வமாக மாற்றி தெய்வமாக ஆக்கினேன், பார்வோனை பார்வோனுக்கு தேவனாக்கி அப்படின்னு. என்ன அழகா இருக்கியா? அப்போ விரோதி நமக்கு பார்க்க தெரியும். நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விரோதிகளை நமக்கு பார்க்க தெரியும். பார்த்தாலே போதும், கர்த்தர் பார்த்துருக்காரு. முதல்ல நம்மளை பார்க்க தெரியும். நம்ம சோப்பலாங்கி மாதிரி வந்துக்கிட்டு நமக்கே முடியாம பார்த்தோம்னா அவன் பார்வை நம்ம மேல பார்த்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் பார்வையாவே கும்பிட்டு போயிருவான். இன்னைக்கு நிறைய அப்படிதான் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லது, சூப்பர். இந்த வார்த்தைகளெல்லாம் நிதானி தரீங்க. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காமிச்சு முடிக்க போறேன். என்ன வசனம்னா ரொம்ப அற்புதமான வசனம். நீதிமொழிகள் 23:1. அந்த நீதிமொழிகள்ல நிறைய நீதியான வார்த்தைகள் சொல்லுது. நம்ம எல்லாம் அதை பார்க்க தெரியாது. முதல்ல வசனத்தையே பார்க்க தெரியாது, வாசிக்கிறது தெரியாது. சும்மா ஏதோ பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு சோத்திரம் கர்த்தர் நல்லவர், பாஸ்டர் ஆசீர்வாதம் போட்டாரு, ரொம்ப பிரசங்கத்தால முழக்க கேட்கறது கிடையாது. அந்த ஆசீர்வாதத்திற்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலமும். இப்ப பூச முடியல, ஒரு வசனம் கூட இருக்கு. சோத்திரம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம சாப்பிடுற உணவை நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீதிமொழிகள் 23:23ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் கவனித்து பாருன்னு சொல்றேன். நம்ம பார்க்கணும். சாப்பாடு கிடைச்சிட்டு நல்லா இருக்குது, மனமா இருக்குது, கலரா இருக்குதுன்னு சாப்பிட்டா கேன்சர் தான் வரும். அப்புறம் போய் யாரையோ பார்த்துட்டு அவங்க கீமோ கொடுப்பான், ரேடியேஷன் கொடுப்பான், சுத்திக்கு மண்ணு கூட வச்சுக்கணும். ஆமா, அவனுக்கு வேற எதுவும் தெரியும், அவனுக்கு பார்க்க தெரியாது. யாரு பார்க்கற நல்லா பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் பாருங்க, லாஸ்ட்ல காலை எடுத்துட்டு விட்டுருவாங்க, கப்பை எடுத்துட்டு விட்டுருவாங்க. இதுதான் நடக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு நம்மளை பார்க்க தெரியும். அப்ப நம்மை நாம் நிதானம் தெரிந்தால் இங்க ஒரு பெரிய விஷயம், ஒரு முக்கியமான ஆழத்துவம் இதுல இருக்குது. என்ன சொல்லுது? நீ ஒரு அதிபதியோடு அதிபதிக்கு வீட்டுல நல்ல சாப்பாடு, அதிபதிக்கு வீட்டுல நல்ல கொழுத்த சாப்பாடு நல்லா பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப எல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா நீ அங்க போய் சாப்பிட உட்கார்ந்தா உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் இருப்பதை நன்றாக முதல்ல கவனித்து பார்க்கணும். இது எப்படி செஞ்சிருக்குது? கலப்படம் இருக்குதா? இதுல அஜினமோட்டா கலந்துருக்கிறாங்களா? இதுல கலர் கலந்துருக்கிறாங்களா? பார்க்க தெரியும். பார்க்காம உள்ள போட்டீங்கன்னா ப்ராப்ளம் தான். இந்த குருட்டுத்தன்மை நம்ம விட்டு மாறணும். பார்க்க தெரியல, கல்யாண வீட்டுல போயாச்சுன்னா நல்ல மனம், சூப்பர், என்ன பண்றான்னு தெரியாது. அவன் டேஸ்டுக்காக ஏதாவது பண்ணிடுவான். அவன் அந்த ஆத்துக்காரர் சமையல்காரர் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். அவன் பார்ப்பான். அதுக்கு பிறகு ஆர்டர் எல்லாம் வேற ஆளுக்கு போகும். நம்ம எல்லாம் நம்ம பணம் எல்லாம் வரையமாய் போகுது. ஏன்னா நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பதாக இருப்பதை நன்றாய் கவனித்து பா அப்படின்னு சொல்லி பாரு. பார்க்காம சாப்பிடாத. நீ போஜன பிரியனாய் இருந்தால் நீ பெருமைக்காரனாய் இருந்தால் நீ தொண்டையில கத்தி வச்சு கத்தி இப்போ எங்கேயோ உள்ள வைக்க வேண்டியது. முதல்ல புத்தி வைக்கணும். புத்தி வரணும்னா முதல்ல அழகா ஜோரா உட்கார்ந்து வேதத்தை படிக்கணும். பாஸ்டர் சொல்றதை கவனிக்கணும். ஒருவேளை அவரை கூட கவனிக்காம இருக்காரு, அவரை விட நம்ம சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி போகணும். தேவன் நம்மை பார்க்கும்போது நல்லது. நம்ம முதல் வசனத்தை பார்ப்போம். பாஸ்டர் விசுவாசி பார்க்கும்போது நல்ல சூப்பர் விசுவாசி, இவங்க உண்மையான எந்த நோயும் இவங்க அற்புதமா இருக்காங்க, இவங்க குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு பாஸ்டர் போதகர் சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் கத்திய வைக்கிறாங்க. பேதுரு ஒரு முறை என்ன பண்ணான்னா, சேவலருடைய காதால வெட்டி விட்டான். அப்ப இவர் சொல்றாரு, கத்தியை உரையில பண்றான். வாழை எடுத்தவன் வாழாலே பண்ணான். நான் சொல்றேன், எவெல்லாம் கத்தி எடுத்துருக்காங்க அவெல்லாம் மடிஞ்சு போகும். இன்னைக்கு கத்தி வச்சு வேலை செய்யறாங்க தெரியுமா? எல்லாம் எடுக்கிறாங்க, ரிமூவ் பண்றாங்க. அவனுக்கு எல்லாம் அதாவது தெரியுதான். ஒருவேளை நீங்க மருத்துவர் பார்க்கலாம். ஆமா, ஆனாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சண்டைக்கு வர்றதுக்கு முன்ன, யோசிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது சரிதானான்னு யோசிச்சதெல்லாம் ஞானிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீங்க, உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வீங்க. அப்புறம் மற்றவர்கள் அழகா தெளிவா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கர்த்தர் நல்லது. பாருங்க, இதை பார்க்க தெரியலன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, தொண்டையில கட்டி வச்சு செத்து தொலைன்னு சொல்றாரு. சும்மா போஜன பையனா இருந்த, பெருந்தினிக்காரனா இருந்தா, எங்க போனாலும் வாரி கட்டுறது ஓவரா, அது தொப்பை ஆயிட்டு இப்படி இருந்தாதான் துண்டி மதிக்கிறாங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. தொப்பை ஒரு நாளும் குறையாது. அவ கூட ஒரு பிள்ளை பத்தான்னா
படைப்பை பார்க்கிறார், நல்லது என்று கண்டார். அப்போ நம்மளை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சூப்பரா அழகா இருக்கணும். போற போகலாம் அவர் பார்த்துட்டு இருப்பார். நீ போகும் இடமெல்லாம் நான் உங்களோடய வருவேன். நம்ம ரொம்ப அழகா இருக்கணும், பார்த்துட்டே வருவார். பாடிக்கிறான், நீ பார்த்துட்டு போனாலும் நீ பார்க்காம போனாலும் நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கு மேல எதிர்பார்ப்பார். கர்த்தர் நல்லது. இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் பார்க்க வேண்டும். நம்மை நாம் நீதான் ஒவ்வொரு திருவிழத்திலையும் பார்க்க சொல்லுவேன். நம்மை நாமே நீதான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு அறிவும் கிடையாது. எல்லா ஆசிரியர்களும் படுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம அங்க போய் படுக்கக்கூடாது. நிம்மதியா தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வீட்டிலே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் நம்மை அவர் பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு நம்ம செம்மையாக இருக்கிறோமோ, அழகா இருக்கிறோமோ, நம்ம நகம் நல்லா இருக்கா, நம்ம நாடி நல்லா இருக்கா, நம்ம நாக்கு நல்லா இருக்கா, இந்த நகம் நாடி நாக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். இயற்கை அழகு எழில் கொஞ்சம். அப்போ அவரும் அப்படியே கொஞ்சி விளையாடு. அந்த கொஞ்சல் இப்படி அவர் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தாருன்னா அவருடைய வருகையின் பங்களிப்பாக நாம் மாற முடியும். நம்மை தெரிந்து கொள்ளும்படி அவர் வருகிறார். எதற்காக? நம்மளை பார்த்தா விட்டுட்டா போவாரு, விட்டுட்டே போயிருவாரு. ஆகவே ரொம்ப பாருங்க, கூடவே இருக்கும். சந்தேகம் இருக்கு. நான் சொல்றேன், என்னோடு தேவன் போகும் இடம் எல்லாம் தெய்வ பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய அனுகிரகத்தை பார்க்கிறேன், சுகத்தை பார்க்கிறேன், அற்புதத்தை பார்க்கிறேன். நீங்களும் அதிகமா பார்க்க உங்களை நான் வேண்டுகிறேன். கர்த்தர் நல்லது. இந்த வார்த்தையின்படி நம்ம சூப்பராயிருவோம். கர்த்தர் நம்மை பார்க்கட்டும், அவருடைய வருகையின் பங்காளியாய் நம்மை மாற்றட்டும். ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லது. நம்ம எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோம். பார்க்கணுமே, நீர் பார்க்க முடியாதபடி ஏதாயிரம் தடைகள் எங்களிடத்தில் இருக்குமா? தயவாய் 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 எங்களை மன்னிக்கணுமே. எங்களுடைய குற்றங்கள் மாறட்டும், எங்களுடைய மீறுதல்கள் மாறட்டுமே. சரி, நாமத்தில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தருக்கு திரும்பிப்பார். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தையின் படி நீர் பார்த்து நல்லது என்று கண்டீர். எங்களையும் நல்லதாய் பார்க்கிறாக. எங்களுடைய உடலுக்குள் கெடுதல் இருக்கிறது. சரி, நாமத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறார், ஒரு பலனை கட்டளையிடுகிறார். நாங்கள் பார்த்து செயல்பட, பார்த்து சாப்பிட, பார்த்து நடக்க கர்த்தருக்கு திரும்பிப்பார். மகளை பார்த்து போ, மகனை பார்த்து போ என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக உறுத்தாது. நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகள் பார்த்து போமா, பார்த்து போ. இன்னைக்கு தேவாவையாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், பார்த்து போ. நான் உன்னை பார்க்கும்படி வர போகிறேன். அதோடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை அமர வேண்டுமா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் மாத்திரம், நம்மை நாம் நிதானித்தறிந்தால் மாத்திரம் இந்த அறிவு நம்மை பரலோகத்திற்கு நேராக நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தாவே நாங்கள் துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அறிவை எங்களுக்கு உண்டாகும். நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ளும்போது நீர் எங்களை பார்க்கிறீர்கள். பார்வை எங்கள் மேல் இருப்பது மாத்திரமல்ல, உடைய வருகையின் பங்காளியாக மாற்றிருக்கிறதுக்காக நன்றி. உடைய கால சத்தம் நிர்மறுபடியும் வருகிற பொழுது அந்த கால சத்தம் எங்களுடைய காதல் கேட்க முடியாத ஏதாவது தடைகள் இருக்கும். தயவாய் 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 பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு உயிர் மூச்சை கொண்டு பண்ணிக்கிறோம். நீர் வருகிற பொழுது அது குற்றமற்றதாக இருக்கும்படி உடைய வருகையின் பங்காளிகளாக நாங்கள் மாறும். எங்களுடைய ஆவியை மாத்திரமல்ல, எங்களுடைய ஆத்மாவை மாத்திரமல்ல, எங்களுடைய சரீரத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொண்டு குற்றமற்றவர்களாக இருந்து அந்த நியாய தீர்ப்பு நாளிலே உம்மோடு கூட நாங்களும் யாத்திரை செய்ய எங்களுக்கு பெருவாராட்டம். இந்த வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மகத்துவமான காரியங்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தகவலுடைய ஆசீர்வாதம் எங்கள் அனைவரும் மேலும் இந்த வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மேல நிறைவாய் 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 தன்பிதாவை பலத்த காரியம் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, நம்முடைய வலது கரத்தை இருதயத்தோடு சாய்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை